அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் பள்ளிவாசலுக்கு வருவது எனக்கு சிரமம், எனக்கு கண் பார்வை இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் வருவதாக இருந்தால் மிக தூரத்தில் இருந்து பள்ளிவாசலை நோக்கி வர வேண்டும். நான் வீட்டில் தொழுதுக்கவா? ரசூல்லா போய் தொழுதுக்குங்கன்னாங்க. திரும்ப ரசூல்லா போகும்போது கூப்பிட்டாங்க, பாங்கு சத்தம் கேட்குதா? ஆமா யா ரசூலல்லாஹ். அப்ப பள்ளிக்கு வாங்க. நாம எங்க இருக்கோம்? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே தொடரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இன்னும் ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான். அவர்கள் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளிகளோடு தங்கள் உள்ளங்களை தொடர்புபடுத்தி கொண்டவர்கள். பள்ளிவாசலோடே அவர்களுடைய உள்ளம் தொடர்பாக இருக்கும். என்ன துனியா சோழி வந்தாலும் சரி, அல்லாஹ் தனக்கென்று நியமித்த அந்த வக்துக்கு அவர்கள் பள்ளிவாசலை அடைந்திருப்பார்கள். இன்னாவது அல்லாஹுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றும் அவர்களுடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்கும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொன்னானா? ஆம், அந்த வக்து எனக்குரியது, என் ரப்பு எனக்கு கடமையாக்கியது. நான் அந்த வக்திலே அந்த பள்ளிவாசலில் அடைந்து அதை நிறைவேற்றுவது என் மீது கடமை என்பதை அந்த உள்ளங்கள் ஒவ்வொரு பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். பள்ளிவாசலோடே இருக்கணும்னா பொண்டாட்டி வேணாம், புள்ள குட்டி வேணாம், தொழில் துறவு வேணாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய அழைப்பு வந்தால் அந்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற வந்து விடுங்கள். இந்த துனியாவில் பொருளாதாரம் திரட்டக்கூடாது என்றோ, மனைவி மக்களோடு வாழக்கூடாது என்றோ, இந்த உலகத்திலே துறவரம் மேற்கொண்டு போக வேண்டும் என்றோ இந்த இஸ்லாம் சொல்லவில்லை. அதாவது அபூதர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே அது நெறிப்படுத்தப்பட்டது. அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார்கள்? அனுதினமும் நோன்பு நோட்பார்கள், அனுதினமும் தொழுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க இரவில் நின்று வணங்குவது, பகலில் நோன்பு நோட்பது. மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை கவனிப்பதற்கு நேரம் ஒதுக்குவது குறைவு என்றால் சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், நாம் இந்த உலகத்திலே நம்முடைய ரப்புக்காக இந்த வாழ்க்கையை கழித்து மரணித்து விட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். தப்பு கிடையாது. ஆனா இருக்கிறதையும் கவனிச்சுக்கிட்டு நீ அதை பண்ணணும் என்று நெறிப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் பள்ளிகளோடு தானே தொடர்பட்டிருந்தது. அவர்கள் எந்த வக்தையாவது வீணடித்திருப்பார்களா? அவர்களுடைய அந்த வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் எப்படி நெறிப்படுத்தினார்கள் என்றால், சல்மானுல் ஃபாரிசி அவர்கள் சென்று அந்த வீட்டிலே கூறிய அத்தனை விடயங்களையும் ஆம் உண்மைதான், நீங்கள் உங்கள் மனைவிக்கு கடமை செய்ய வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு கடமை செய்ய வேண்டும், உங்கள் கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், உங்கள் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையையும் செய்துவிட்டுத்தான் நீங்கள் ரப்புக்குரிய கடமையும் செய்ய வேண்டும். தேடுங்கள், பொருளாதாரம் தேடுங்கள், துனியாவை தேடுங்கள், மனைவியோடு வாழுங்கள், குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக வாழுங்கள். ஆனால் ரப்புடைய கட்டளை வந்தால் அதை நிறுத்திவிட்டு அத்தனையையும் விட என் ரப்புடைய கட்டளை தான் பெரிது என்று வந்து விடுங்கள். இப்படி ஒரு உள்ளம் எங்களுக்கு பள்ளியோடு தொடர்பட்ட உள்ளம் இருக்குதா? நாம வேலையை காரணம் காட்டி பக்திகளை வீணடிக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கிறோமா இல்லையா? நம்முடைய துனியா சோழியை காரணம் காட்டி இறைவனோடு பள்ளியோடு இருக்கிற தொடர்பை துண்டித்துக் கொள்ளுகிறோமா இல்லையா? எப்படி அல்லாஹ் நமக்கு அரசுடைய நிழலை தருவான் சகோதரர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் பள்ளிவாசலுக்கு வருவது எனக்கு சிரமம். எப்படி சிரமம்? எனக்கு கண் பார்வை இல்லை அல்லாஹ்வுடைய ரசூலே. நான் வருவதாக இருந்தால் மிக தூரத்தில் இருந்து பள்ளிவாசலை நோக்கி வர வேண்டும். அப்படி வருவதற்கு எனக்கு கஷ்டம் அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் வீட்டில் தொழுதுக்கவா? ரசூல்லா போய் தொழுதுக்குங்கன்னாங்க. கண் பார்வை தான் இல்லையே, நீங்கள் என்னப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டில் தொழுங்க அப்படின்னாங்க. திரும்ப ரசூல்லா போகும்போது கூப்பிட்டாங்க, அத்தஸ்மஉன் நிதா, பாங்கு சத்தம் கேட்குதா? ஆமா யா ரசூலல்லாஹ். அப்போ பள்ளிக்கு வாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம எங்கே இருக்கோம்? எங்களோட வாழ்க்கை எங்கே இருக்குது? சிந்தித்து பாருங்கள். எனவே அந்த அரசுடைய நிழலை ஆதரவு வைப்பதாக இருந்தால் நாம் பள்ளிகளோடு தொடர்புள்ள உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்களை மாற்ற வேண்டும் சகோதரர்களே.